அன்பார்ந்த மாணவ செல்வங்களே வணக்கம். முந்தைய காணொளியில் என்னடா நம்ம பார்த்தோம்? வறுமையிலும் நேர்மை பாடம் பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? நம்ம எவ்வளவுதான் நமக்கு கஷ்டம் வறுமை வந்தாலுமே நாம என்ன செய்யக்கூடாது? அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. இந்த பாடத்தை பத்தி பார்ப்போமா? சீன தேசத்தை ஆண்டு வந்த ஒரு அரசர், சரியா? அவங்களுக்கு வயசாயிடுச்சு. அவங்க கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, அவங்களுக்கு குழந்தையும் கிடையாது, ரொம்ப வயசாயிடுச்சு, சரியா? அப்போ நமக்கு அப்புறம் ஒரு நல்லவங்கள, அதாவது திறமை, நேர்மை, வலிமை உடையவங்களா, ஆளுமை உடையவங்களா ஒருத்தவங்கள அரசரா ஆகணும்னு ஒரு ஆசை அவங்களுக்கு, சரியா? அப்போ என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அங்க உள்ள சிறுவர்கள் குழந்தைகளை எல்லாத்தையும் வர சொல்லிட்டாங்க, சரியா? அரண்மனைக்கு வர சொல்லிட்டாங்க. என்ன செஞ்சு அவங்க தேர்வு பண்ணாங்கடா தம்போ? சூப்பர் டாமோ. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சின்ன சின்ன விதை கொடுத்து என்ன சொன்னாங்க? அதை பாதுகாப்பா தொட்டியில வச்சு தினமும் தண்ணியை ஊற்றி அதை வளர்த்துவாங்க. யாரு சிறந்தவங்க அப்படிங்கறத நான் தேர்வு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்போ அந்த கூட்டத்துல ஒரு சிறுவன் இருந்தாங்க. யாரு பேர்? என்ன பேருடா தம்போ? சூப்பர் டாமோ. அளவு சொல்லிட்டீங்க. லிங்க், சரியா? அவ கையிலையும் ஒரு விதை இருந்தது இல்லையா? அவன் என்ன செஞ்சான்? கிராமத்துல போய் அம்மா கிட்ட என்ன சொன்ன? அந்த விதையை கொடுத்துட்டான். அம்மா என்ன செஞ்சாங்க? அந்த தொட்டியில அந்த விதையை போட்டு அவனுக்கு அந்த இடத்தையும் கொடுத்துட்டாங்க, ஒதுக்கி கொடுத்துட்டாங்க, சரியா? அப்போ அவன் என்ன செய்யறான்? தினமும் தண்ணியை ஊற்றி வளர்த்து வரான். ஆனா அதுல இருந்து என்ன செய்யல? செடி ஒரு தளிர் கூட விடவே இல்லை. ஆனா அந்த எல்லா சிறுவர்களும் வாரத்துக்கு ஒரு முறை இந்த செடி அந்த தொட்டியில உள்ள விதை போட்டதையும் அந்த தண்ணீர் ஊற்றுனதையும் செடி வளர்வதையும் பத்தி பேசிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து. ஆனா லிங்க் மட்டும் என்ன செய்யல? அதை பத்தி பேசவே இல்லை. எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா வாரான். அம்மா என்ன சொல்லிட்டாங்க? நாட்கள் நெருங்கிருச்சு, அரண்மனைக்கு போகணும் இல்லையா? செடியெல்லாம் எடுத்துட்டு எல்லாரும் அரண்மனைக்கு போறாங்க. அப்போ லிங்க் அம்மா என்ன சொல்றாங்க? என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ என்ன செய்யணும்? இந்த வெறும் தொட்டியவே நீ எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லிங்க் என்ன செய்யறான்? அத வெட்கப்பட்டு கூனி குறுகி எல்லாரும் ஏளனமா சிரிக்கிறாங்க, சரியா? கேலி செய்யறாங்க. இங்க பாரு, ஒண்ணுமே இல்ல அந்த செடி, அந்த தொட்டியில ஒண்ணுமே இல்ல, செடி இல்லவே இல்ல, ஆனா அவன் தூக்கிக்கிட்டு வாரான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேலி பண்றாங்க. ஆனா லிங்க் என்ன செய்யறான்? கூனி குறுகி ஓரமா உட்கார்ந்து இருந்தான். எங்க? அரண்மனைக்கு. எல்லா செடியும் எப்படி இருந்துச்சு? செடி கொடி எல்லாம் தட தடன்னு செழுமையா இருந்துச்சு, செழிப்பா இருந்துச்சு, சரியா? அரசர் வந்துட்டாரு. எல்லா செடியையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு பாராட்டுக்களையும் தெரிவிச்சிட்டாங்க. அப்போ அரசர் சொல்றாரு, இங்க ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்கள பத்தி நான் பேசணும், கண்டிப்பா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யார? லிங்க். அவரு வெறும் தொட்டியா வந்திருப்பாரு, செடியே இல்லாம வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறாங்க மேல. அப்போ லிங்க் என்ன செய்யறான்? ஐயோ, இன்னும் என்னென்னலாம் சொல்ல போறாங்கன்னு தெரியல நம்மளை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு கூனி குறுகி வாரான். அரசர்கிட்ட வந்துட்டான், சரியா? அப்போ அரசர் என்ன சொல்றாரு? அரசர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க எல்லாருமே செடிய அழகா வளர்த்து வந்தீங்க, சூப்பர், பாராட்டுக்கள், நன்றி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கூட்டத்துல ஒரு சிறுவன் மட்டும் இருக்கான், சரியா? அவனை பத்தி நான் அந்த இடத்துல பேசி ஆகணும்னு சொல்லிட்டு லிங்க் கூப்பிட்டு என்ன சொல்றாங்க? இந்த கூட்டத்துல நேர்மையும் தகுதி வாய்ந்தவரும் திறமை மிக்கவரா ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? அப்போ அந்த அரசன் சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுத்த விதைகள் எல்லாமே அவித்த விதைகள். விதை அவிச்ச விதை, சரியா? தண்ணி ஊத்தி அவிச்ச விதைய கொடுத்துட்டாங்க. அவிச்சத முளைக்குமா? எங்கேயாவது முளைக்காது இல்ல. உங்களுக்கு கொடுத்த விதையெல்லாம் என்னது? அவிச்ச விதைகள், சரியா? அவிச்ச விதை. அப்ப எப்படி எல்லாத்துக்கும் முளைச்சிருக்கும்? அப்ப எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க? அவங்களே ஒரு விதைய வச்சு முளைக்க வச்சிருப்பாங்க இல்லையா? ஆனா லிங்க் அந்த தப்ப செய்யல. அவன் என்ன செய்யான்? விதைய ஊனி தண்ணி ஊத்த அது முளைக்கவே இல்லை, அப்படிதானே? அப்போ அவன் கொண்டு வந்தது அவன் தான் யாரு? திறமையும் நேர்மையும் உடையவன், தகுதி வாய்ந்தவன், தைரியம் உடையவன். இவன் தான் இந்த சீன தேசத்து இளவரசர் அப்படின்னு சொல்லி
சரியா? இந்த கதையில இருந்து நீங்க என்னடா தங்கம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? நாம தைரியம் உடையவர்களாகவும் நேர்மை உடையவர்களாகவும் இருக்கணும். சரியாடா தங்கம்? எந்த இடத்துலயும் நாம தப்பு செய்யலன்னா துணிஞ்சு நிக்கலாம். சரியா? நாமலாம் எப்படி இருக்கணும்? நேர்மையும் தைரியமும் உடையவர்களாக இருக்கணும். சரியாடா தங்கம்? நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில சந்திப்போம்.